அதாவது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி அந்த அந்த மௌலவி பேசுகிறார். டிஎன்டிஜி ஆள் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், பிலால் அவர் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னோட அக்குள்ள ரொட்டியை மறைச்சிக்கிட்டு வந்தாங்களாம். வந்து அந்த ரொட்டியை கொடுத்து ரசூல்லாவுக்கு அதை வச்சு தான் பசியாத்துனாங்க, அதை தவிர வேறு ஒன்றுமே கிடைக்கல, அக்குள்ள மறைத்து கொண்டு வந்த ரொட்டியை தவிர வேறு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை வர்ணிக்கிறார். நிறைய என்ன வர்ணிக்கிறாரு அது நீங்களே கேட்டுருங்க. கேட்டதுக்கு பிறகு விளக்குறேன். அந்த வீடியோவை பாருங்கள். பிலாலை சொல்கிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரவர்கள் 3 நாள் சாப்பிடாமல் கடுமையான பசி கொடுமையில இருந்தார்கள். ரொம்ப பசி மயக்கத்துல இருந்தாங்க. ஒரு கடத்துல மக்காவில எதிரிகளுடைய துன்பங்கள் அதிகரிக்கிற நேரம், அந்த தருணம், உணவில்லாமல் சிரமப்படுகிற பொழுது பிலால் ஆகிய நான் நபியிடத்திலே போய் சொன்னேன், உணவு எடுத்து வருகிறேன். இந்த உலகத்துக்காக வாழவே இல்லைன்றதுக்கு இதுவெல்லாம் சான்று. ரசூல்லா ரொம்ப ரெக்யூஸ்டா, ரொம்ப இறங்கி போய் கேட்கிறாங்க, பிலாலே ரொட்டி துண்டு ஏதாவது கிடைத்தால் கூட பார், எடுத்துட்டு வா, பசி கொடுமை அவ்வளவு வாட்டி வதைக்கிறேன். 3 நாள் சாப்பிடல, 3 நாள் தானே அப்படின்னு நம்ம சர்வ சாதாரணமா சொல்லலாம். 3 நாளைக்கு முன்னாடி நல்ல கட்டுனா 3 நாள் சாப்பிடாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவர்களின் வாழ்க்கையே அப்படித்தான். பிலால் செல்கிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் மேலாடை ரொம்ப ரேரா ஒரு துண்டு மாதிரி தான் வச்சிருப்பாங்க. சில நேரங்கள்ல மேலாடை அணிவது ரொம்ப அரிதிலும் அரிது. ரொட்டி துண்டு கிடைக்கிறது, எடுத்து வருகிறார். எதிரிகள் பார்த்து விடுவார்களோ என்கிற அச்சத்தினால் பிலால் ரொட்டி துண்டை மறைத்து எடுத்து வருகிறார். நீங்கள் பார்க்கலாம், ஹதீஸிலே பார்க்கலாம், வேதனையா இருக்கிறது, கொடுமையா இருக்கிறது, அவ்வளவு சிரமம். பிலால் வந்து நிற்கிறார். உணவு கிடைத்ததா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உணவு கிடைத்ததா? இது அல்லாஹ்வுடைய தூதரே விளக்குறாங்க. லக்கத் ஊதித்து ஃபில்லாஹ், அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக நான் சோதிக்கப்பட்டேன். வமா யூதா அஹதுன் லக்கத் அகித்து ஃபில்லாஹ், 3 நாள் உணவில்லாமல் சிரமப்பட்டேன். பிலால் ரொட்டி துண்டை எடுத்து வந்தார். அவரை பார்த்தாலே ஏளனமாய், அவரை அடிப்பதற்கு எதிரிகள் பாய்வார்கள் என்பதற்காக அந்த ரொட்டி துண்டை மறைத்து எடுத்து வந்தார். என் அருகிலே வந்து நின்றார். ரொட்டி துண்டு எங்கே என்று கேட்டேன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து கொடுக்கிற இடத்தை பாருங்க. ஒமாலிய பிலால் தாமுன் யாக்குலுஹு து கபீர், தன்னுடைய வயிற்றுக்கும் தன்னுடைய ஈரலுக்கும் நடுவில் இருக்கிற கபீர்னா அந்த அக்குள் பகுதின்னு அர்த்தம். அப்படியே இப்படியே ரொட்டி துண்டை உள்ள வச்சுட்டு மறைச்சிட்டு வர்றாரு. ரொட்டி எங்கே என்று கேட்கிற பொழுது அக்குள் பகுதியிலிருந்து ரொட்டி துண்டை எடுத்து கொடுத்தார். அதை நான் உண்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னாங்க. பசி கொடுமையால் அதை நான் சாப்பிட்டேன். இவர் சொல்லுகிற இந்த நீண்ட கதை இவராக புழுகக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இவர் பிலால் அவர்கள் சம்பந்தமாக சொல்லுகிற இந்த செய்தியில் 1.5 வரி தான் அந்த ஹதீஸுடைய வாசகம் இருக்கிறது. அந்த ஹதீஸில் இல்லாமல் இந்த தெருபயான் செய்கிறவங்க புழுகு முட்டைகளை சேர்த்து ஹதீஸில் சேர்த்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பிலால்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உணவு எடுத்துகிட்டு வர்றியான்னு கேட்டாங்க, அவர் கொண்டு வந்தார்னு ஒரு உரையாடலையே அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு உரையாடல் இந்த ஹதீஸில் இல்லை. ஒரு வரி செய்தி தான் அது, ஒரே ஒரு வரியில் ஒரு செய்தி. 30 நாட்களாக எனக்கு உணவு கிடைக்கவில்லை, பிலால் அக்குள்ள மறைத்து வருவார், அதை தவிர, இவ்வளவு தான் ஹதீஸ். அந்த ஹதீஸுடைய வாசகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு வரி, 30 நாட்களாக எனக்கும் பிலாலுக்கும் உணவு கிடைக்கவில்லை, பிலால் அக்குள்ள மறைத்து வருவார், அதை தவிர, இவ்வளவு தான் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு பிலாலே உணவு எடுத்துகிட்டு வந்துட்டியா இப்படின்னு ஒரு உரையாடல் இருந்த மாதிரி ஃபோனில் பார்த்து வேற பேசுகிறார். அப்போ நபியின் பெயராலையும் இட்டு கட்டுறீங்க, உரையாடல் மாதிரி நடக்கவே இல்லையாங்க. நடந்த விஷயத்தை விளக்குவதற்கு கொஞ்சம் வார்த்தைகளை நம்ம சேர்த்து சொல்லலாம், அடிப்படையவே இட்டுக்கட்டி சொல்லலாமா? இவர் இட்டுக்கட்டி தான் சொல்கிறார். இதில் உள்ள எதுவுமே அந்த ஹதீஸில் இல்லை. நான் சொன்ன அந்த ஒரு வரி தான் அந்த ஹதீஸில் இருக்குது. அந்த ஒரு வரி என்ன வரி இருக்குன்னு கேட்டால், 30 நாட்களாக எனக்கும் பிலாலுக்கும் உணவு இல்லை, பிலால் அக்குளில் மறைத்து எடுத்து வந்ததை தவிர, அவ்வளவுதான். ரொட்டி எடுத்துகிட்டு வந்துட்டியா, எவ்வளோ எடுத்துகிட்டு வந்த, எங்கே வச்சிருக்கிற, கொண்டு வா, இப்படியெல்லாம் ஒரு பெரிய உரையாடல் நடந்த மாதிரி சொல்கிறது நபியின் பெயரில் இட்டு கட்டக்கூடிய ஒரு குற்றத்தை அவர் செஞ்சிருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதாவது பிலால் பெரும்பாலும் சட்டையெல்லாம் போட மாட்டாரான், திறந்த மேனியாக தான் இருப்பாரான். திறந்த மேனியாக இருக்கும்போது அப்போ அந்த அக்குள்ள வைக்கிறது என்பதுங்க சாதாரணமான ஒரு மனித பாஷையில் என்னென்னு கேட்டால்,
ஒரு ஃபைலை கூட இப்படி அக்குள்ள வச்சு அப்படி கொண்டு போவாங்க. அக்குள்ள வைக்கிறாங்கன்னா சட்டை இல்லாமல் பனியம் இல்லாமல் அப்படி அர்த்தம் கிடையாது. ஒரு ரொட்டி அக்குள்ள, ஒரு பேச்சுக்கு ரொட்டி அக்குள்ள வச்சு கொண்டு வந்தாங்கன்னா என்ன செய்கிறாருன்னு கேட்டால் விகாரமாக காட்டுறதுக்காக இவர் விளக்குறார். இப்படி சட்டை போட மாட்டார்கள், வெறும் அக்குள்ள ரொட்டி இப்படி அமைக்கிட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்றாக்க அவர் சொல்றார். பிலால் ரலியல்லாஹு அவங்களை பொறுத்த வரைக்கும் மேலாடை ரொம்ப ரேரா ஒரு துண்டு மாதிரி தான் வச்சிருப்பாங்க. சில நேரங்கள்ல மேலாடை அணிவது ரொம்ப அரிதிலும் அரிது. ரொட்டி துண்டு கிடைக்கிறது எடுத்து வருகிறார். அதுல என்னன்னா மறைச்சு கொண்டு வந்தாராம், யாரும் பாத்திரக்கூடாதுன்னு மறைச்சிட்டு வரால் இப்படி கொண்டு வர முடியுமா? இப்படி வந்தால் தெரிஞ்சல் போயிடும். துணி போத்திருந்தா தானங்க அது வந்து மறைச்சிட்டு கொண்டு வர முடியும். அக்கூட்டில் கொண்டு வர சிலது மறைக்கும். என்ன செய்வாங்கன்னா ரொட்டின்னா வெறும் ரொட்டி வச்சிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு பொருளை இப்படி சுற்றி வச்சுருப்பாங்க, அதை கொண்டு இப்படி வச்சுருப்பாங்க, அது போர்வையை போத்திருப்பாங்க, கையில் இருக்குதான்னு தான் பார்ப்பாங்க, கையில் ஒன்றுமில்ல போன்று அனுப்பி விட்ருவாங்க, உள்ளே வச்சுருப்பாங்க. அது அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால் 30 நாட்கள் கடந்து விட்டன. 30 நாள். மாலி ஒலி பிலாலின் தாமுன், எனக்கும் பிலாலுக்கும் வந்து எந்த ஒரு உணவும் இல்லாமல் 30 நாள் கடந்துச்சு. லக்கது அத்தத்தலைய சலாசூன மின்பெயின் யோமின் ஒலைலத்தின், நானும் பிலாலும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். 30 நாட்களாக என்ன செய்யலை, எங்களுக்கு உணவு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் கிடைக்கல, பிலாலுக்கும் கிடைக்கலண்டு. இந்த 30 நாளுங்கிறத வந்து 3 நாள் அர்த்தம் செய்கிறார் அவர். இங்கே சலாசூன்னு வந்திருக்கிறது. அவர் பயான் என்ன செய்கிறாரு, 3 நாட்கள் எனக்கும் பிலாலுக்கும் உணவு கிடைக்கல என்று சொல்கிறாரு. அவர் காட்டக்கூடிய அந்த ஹதீஸில் 30 நாட்கள் என்று வருகிறது. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் 3 நாள் சாப்பிடாமல் கடுமையான பசி கொடுமையில இருந்தார்கள். அதே மாதிரி வந்து மாலி ஒலி பிலாலின் தாமுன் குழுது கபிதின், ஒரு தூ கபிதன்னா அதாவது கபிதுன்னா ஈரல், தூ கபிதுன்னா ஈரல் உள்ளவன். ஈரல் உள்ளவன் என்ற வார்த்தையை வந்து உயிருள்ள பிராணிகளுக்கு சொல்லுவாங்க. உயிருள்ள யாரும் சாப்பிடக்கூடிய உணவு எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. உசுருள்ள மனிதன் மட்டும் இல்லை, ஆடு மாடு சாப்பிட்ற உணவு கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி மாலி ஒலி பிலாலின், எனக்கும் பிலாலுக்கும் தாமுன் உணவு கிடைக்கவில்லை. ஏக்குலுகு தூ கபிதின், மனிதன் சாப்பிடுவான அப்படி ஒரு உணவு கிடைக்கவில்லைங்கிறதுக்காக அந்த தூ கபிதன் போட்டிருக்கு. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த வார்த்தைக்கு இது கபிதன்னா ஈரல்னு அக்குளுக்கு பக்கத்தில் அங்கே கொண்டே வச்சாங்கங்கிறாது. அந்த அந்த வார்த்தை அதுக்கு சொன்ன வார்த்தையே இல்லை, அக்குள்ள வச்சாங்கன்ட்டு வர்றதை வச்சு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த அக்குளை விளக்குறாரு. அக்குன்னா என்னது, ஈரல். மாலி ஒலி பிலாலின் தாமுன் எவ்வளவு கபிதன்ட்டு வாசிக்கிறாரு. வாசிச்சுட்டு அது மொத்தத்துக்கு அர்த்தம் செய்ய மாட்டேங்கிறாரு. இந்த கபிதங்கிற மட்டும் எடுத்துக்கிறாரு. கபிதனா என்ன, ஈரல்னா என்ன, அக்குளுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வச்சு கொண்டு வந்தாருன்னு சொல்லி ஒரு அர்த்தம் கூட செய்ய தெரியாம உன்னோட கொண்டு வாசி அர்த்தம் செய்கிறாரு. பிலால் ரலியல்லாஹு அவங்க எடுத்து கொடுக்கிற இடத்தை பாருங்க. ஒமாலிய பிலால் தாமுன் யாக்குலுஹு து கபித், தன்னுடைய வயிற்றுக்கும் தன்னுடைய ஈரலுக்கும் நடுவில் இருக்கிற கபிதுன்னு அந்த அக்குள் பகுதின்னு அர்த்தம். அப்படியே இப்படியே ரொட்டி துண்டை உள்ள வச்சுட்டு மறைச்சிட்டு வர்றாரு. ரொட்டி எங்கே என்று கேட்கிற பொழுது அக்குள் பகுதியிலிருந்து ரொட்டி துண்டை எடுத்து கொடுத்தார். அது அந்த அர்த்தத்தில் வரவே இல்லை. என்ன வருதுன்னு கேட்டா, எனக்கும் பிலாலுக்கும் வந்து எந்த உணவும் கிடைக்கவில்லை. ஏகுலுஹு கபிதின், கபிது உள்ளவன் ஈரல் உள்ளவன் சாப்பிடுவான, அதை மனுஷன் சாப்பிடுவான அப்படிப்பட்ட உணவு எங்களுக்கு கிடைக்கவில்லை. மனிதன் சாப்பிடுவதற்கு தகுதியற்றவையில் தான் உணவாக கிடைக்கிறது, மனிதர்கள் உணவாக உட்கொள்ளக்கூடியது கிடைக்கல என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த ஹதீஸில் இதில் உள்ள கேள்வி நிறைய இருக்கிறது. இந்த ஹதீஸ் அப்படி ஏற்றுக்கிட்டு சொல்வதா இருந்தா அப்படின்னு இதில் வருகிறது. இதில் எதை பற்றி வருது, தூ கபிது என்றால் மனுஷன், ஈரல் உள்ளவன் எதை சாப்பிடுவானோ அது கிடைக்கல, அதை மனுஷன் சாப்பிட்றது கிடைக்கலங்கிறாங்க அந்த ஹதீஸில் அறிவிப்பாளர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. அப்படி வரும்போது இவர் என்ன அர்த்தம் செய்கிறாருன்னு கேட்டால், மாலி ஒலி பிலாலின் தாமுன் யவ்குலுஹு தூ கபிதுன்னு மொத்தமாக வாசிச்சுட்டு அதுக்குன்னு அர்த்தம் செய்யாமல் தூ கபிதுன்னு எடுத்துக்கிறாரு. கபிதுன்னா என்ன, ஈரல்னு எங்கே இருக்கு, அக்குளுக்கு பக்கத்தில் இருக்கும், இந்த இடத்துல வச்சு கொண்டு வந்தாங்கங்கிறார். அப்போ இது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் செய்யவே இல்லை. அது ஒன்று இல்லா செய்யும் யுவாரிஹி இபுத்து பிலாலுடைய அக்குள் மறைத்து கொண்டு வருமே அந்த உணவை தவிர வேறு உணவு எங்களுக்கு இல்லை. 30 நாட்கள் நாங்கள் கஷ்டப்பட்டோம், பிலால் வந்து அக்குள்ள மறைத்து கொண்டு உணவு கொண்டு வருவார், அதைத்தான் சாப்பிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. அக்குள்ள மறைச்சிட்டு வருவார்னு சாதாரணமாக சொன்னால் ஒரு பொது புத்தி வேணும்ல மனுஷனுக்கு. ஒரு பொது உணவை வந்து அக்குள்ள மறைச்சி கொண்டு வரணும், வேறு எல்லாம் படுறோம் அப்படியே கொண்டு வருவாங்க. அக்குள்ள கொண்டு வருவது வந்து அடுத்தவன் பார்க்கக்கூடாங்கிறது தான் வணங்குதா. அப்போ கையில் கொண்டு வந்தாங்கன்னு ஒரு பேச்சுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, உணவு கொண்டு வர்றாரு, கையில் உணவு வந்தால் மாட்டிக்கிடுவோம், அதனால உணவு இருக்கிறது தெரியக்கூடாது, மறைச்சி கொண்டு வரணும். எப்படி மறைக்கிறது, அக்குள்ள வச்சுட்டு நடந்து வந்தோம்னு சொன்னால்
அக்குள்ள வந்து துணியை போட்டு மூடி தான் இருப்பாங்க, அதுக்குள்ள கவனம் போகாது, கையில் இருக்கான்னு பார்ப்பான், வெறுங்கையா போகிறாங்கன்னு விட்டுருவான் அப்படிங்கிற கருத்துப்பட அதில் வருது. அப்போ அக்குள்ள மறைச்சிட்டு வந்தாங்கன்னா சரி, அக்குள்ளவுன்னு சட்டையும் போட மாட்டார், ஒன்றும் போட மாட்டார், திறந்ததாக இருக்கும், அந்த அக்குளுக்குள்ளே ஒன்று வைப்பார் ஈரலுக்கு பக்கத்தில், அதில் எல்லாம் உடஞ்சி இருக்கும், அதை போய் தின்ட்டாங்கிற சொல்லான்னு என்ன செய்கிறாரு, ஒரு அருவருப்பான ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. ஒரு பொது புத்தி உனக்கு வேணாம், அக்குள்ள ஒன்று மறைச்சிட்டு வர்றாங்கன்னா அப்படி மறைச்சிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். நீனே ஒரு ஒரு கித்தாப்பை கொடுத்து அக்குள்ள மறைச்சி எடுத்துகிட்டு வந்தால் என்ன அர்த்தம், சட்டை பண்ணியெல்லாம் கழிட்டு வெறும் மணியில் வச்சு ஊற வச்சு கொண்டு வரணும் அர்த்தம். அதுக்கு அக்குள்ள கொண்டு வர்றதுன்னு சொல்ல அடுத்தவனுக்கு தெரியாமல், அக்குள்ங்கிறது ஈஸியாக மறைக்கிறதுக்கு கூட ஒரு பகுதி, அந்த வெளிப்படையானவனுக்கு தெரியாது, அதுக்காக வேண்டிய அந்த வார்த்தையே வந்திருக்குது. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த அந்த கதையை மாற்றுறார், தப்பாக கொண்டு வர்றார். அதாவது பிலால் வந்து ரசூலுல்லாவுக்கு அந்த ரொட்டியை கொண்டு வருவாங்க, எப்படி கொண்டு வருவாங்கன்றது அக்குள்ள வச்சு மறைச்சி கொண்டு வருவாங்க, சட்டையெல்லாம் போட மாட்டாங்க. அக்குண்டா இது தெரியுமா, ஈரலுக்கு ஈரல்னு அந்த வார்த்தை வந்துருச்சுல, அது வந்து ஈரல் உள்ளவன் சாப்பிட்ற உணவுன்னு ரசூலுல்லா சொன்ன வாசகம், அதை வந்து சம்பந்தம் இல்லாமல் அந்த ஈரலுங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு ஈரலுக்கு பக்கத்தில் பாருங்கள், ஈரலுக்கு பக்கத்தில் தான் அக்குள் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி காட்டி அப்படி பேசுகிறார். அப்போ இது வந்து அந்த மாதிரி அர்த்தத்தில் வரல. அதில் என்ன ஹதீஸுடைய அர்த்தம் என்ன வருதுன்னு பார்க்குறேன். ரெண்டாவது, இந்த மாதிரி ஹதீஸை சொல்வதாக இருந்தால் அதை முழுமையாக புரிந்து கொண்டு தானே சொல்லணும். இந்த ஹதீஸில் என்ன வருது மொத்தமாக சொல்கிறேன் பாருங்களேன். லக்கது உஹிஃப்து ஃபில்லாஹி, அவர் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒமா யுஹாஃபு அஹதும், யாரும் அச்சுறுத்தப்படாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறேன். மார்க்கத்தை சொன்னதுக்காக வேண்டி யாரையும் அச்சுறுத்தாத அளவுக்கு என்னை அச்சுறுத்தி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். லக்கது உஹிஃப்து ஃபில்லாஹி, அல்லாஹ் விஷயத்திலே நான் வந்து அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். ஒமா யுஹாஃபு அஹதுன், யாரும் அச்சுறுத்தப்படவில்லையே அந்த அளவுக்கு நான் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறேன். இதை வாசிக்கிறாரு, அர்த்தம் செய்யல, தப்பு அர்த்தம் செய்யறாரு. 3 நாள் உணவில்லாமல் சிரமப்பட்டேன். உலகது ஊதித்து பில்லாஹி, அல்லாஹ்விடத்தில் நான் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். ஒமா யூதா அஹதுன், யாரும் தொல்லைப்படுத்தப்பட்ட அளவுக்கு இல்லாமல் நான் அதிகமாக தொல்லைக்கு உள்ளாயிருக்கிறேன் அப்படின்னு அது அடுத்த சென்டென்ஸ். அதுக்கடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், உலகது அத்தத்து அலைய தலாசூன, எனக்கு 30 நாட்கள் கடந்திருக்கிறது, 30 கடந்து விட்டது. மின்பையின் யோமின் உலைலத்தின், 30னா நாளை சொல்கிறாங்க, இரவு பகல் 30 எனக்கு கடந்து விட்டது. 3ங்கிறார் அவர், 30 கடந்து விட்டது. ஓ மாலி ஒலி பிலாலின், எனக்கும் பிலாலுக்கும் இருக்கவில்லை தாமுன், உணவு இருக்கவில்லை. குலுஹுது கபிதின், மனிதன் சாப்பிடுவான, ஈரல் உள்ளவன் சாப்பிடுவான, அப்படி ஒரு உணவு கிடைக்கவில்லை. மனுஷன் சாப்பிட்ற உணவு கிடைக்கல, மனுஷன் சாப்பிடாத ஏலத்தலைகள் அது வேண்டா கிடைச்சிருக்கு, உணவு கிடைக்கவில்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் பிரகாரம் இதை தான் விளையாடுறார். தூ கபிதுன்னு என்ன அர்த்தம், ஈரலுக்கு பக்கத்துலேங்கிறார். ஈரல் உள்ளவன் சாப்பிடுவான் அப்படின்னா இவர் பேசுகிறாரு, இதை எடுத்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ இவன்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மூளைமார்கள்லாம் உளர்றான், தப்பாக அர்த்தம் செய்யறான், உளர்றான், அந்த அர்த்தம் கிடையாது, இதை வந்து சரியாக சொல்லலைன்னு எடிட் பண்ண வேணாமா, எது வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான், யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி போயிடுச்சு. இப்போ எந்த ஒரு ஆய்வு திறனும்களில் ஒரு மொழி அடிப்படையில் அந்த அர்த்தம் செய்யவே இல்லை அவர். சரி, அதுக்கடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், மனிதன் சாப்பிடக்கூடிய எந்த உணவும் எனக்கும் கிடைக்கல, பிலாலுக்கும் கிடைக்கல. இல்லா ஷையுன் யுவாரிஹி புத்து பிலால், பிலாலுடைய அக்குள் மறைத்து வைத்து கொள்ளுமே அந்த ஒன்றை தவிர, பிலால் அக்குள்ள மறைச்சிக்கிட்டு வருவார, அதை தவிர வேறு உணவு கிடைக்கவில்லை அப்படின்னு திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் இருக்குது. இதில் வந்து இவர் சொல்கிற மாதிரி இல்லை. அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு 30 நாளைக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன சம்பவம் ரெண்டாவது வருவோம். இந்த ஹதீஸுடைய விஷயம் ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. இவர் சொன்னதே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உள்ளே வருவோம். அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு சாப்பாடு இல்லாமல் 30 நாள் இருக்கிறாங்க. இவர் ஒழிச்சிட்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாரு, ஒழிச்சு கொண்டாந்து சாப்பாடை கொடுக்குறாரு. எப்படி ஒழிச்சிட்டு வர்றாரு, அக்குள்ள வச்சு கொண்டு வர்றாருன்னு வருது. இவ்வளோதான். அக்குள்ள வச்சு கொண்டு வர்றாருன்னு என்ன அர்த்தம்னா, மனிதன் புரியக்கூடிய விதத்தில் அது புரியணும். உணவுப் பொருள் அக்குள்ள வச்சு கொண்டு வாண்டா எப்படி கொண்டு வருவான் ஒருத்தன், அக்குள்ள வச்சதை எந்த ஒரு மதமாக இருக்கட்டும், எந்த ஒரு காலமாக இருக்கட்டும், எவனாச்சும் சாப்பிடுவானா அக்குள்ள வச்ச ஒரு விஷயத்த? அக்குண்டாலே அதில் வேறு நாத்தம் எல்லாம் வரக்கூடியது. அதில் வச்சுக்கிட்டு கொண்டு வர உணவு கொண்டு ஒருத்தன் வைப்பானா, வச்சது ஒருத்தன் திம்பானா, அப்படியாவது அந்த இருக்குமா அப்படின்ற அது அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வார்த்தை வந்து இலக்கிய வார்த்தை, அக்குள்ள மறைத்து வருவதுன்னா சிறிதளவை சொல்வதற்கு பயன்படுத்துவாங்க. பெருசாக மூட்டையை கொண்டு வர முடியல, அக்குள்ள மறைச்சிட்டு வர்ற அளவு தான் வந்துச்சுன்னா கொஞ்சம்னு அர்த்தம். கொஞ்சம்ங்கிறதுக்கு சொல்லப்பட்டதுங்கிறது தான் இதனுடைய இலக்கிய அர்த்தம் என்று நிறைய விரிவுரையில் சொல்கிறாங்க. அக்குள்ள அர்த்தமே வச்சாலும் அது எப்படி புரியணும்? அக்குள்ள உணவு கொண்டு வேணா வைப்பானா அப்படி? சரி, இதை பயான் பண்ணுறாரு, அவருக்கு இந்த மாதிரி அக்குள்ள வச்ச ரொட்டி இருக்கணும்னு கொடுத்த திம்பாரா? அவர் சொல்கிறார் அது பிரச்சனை இல்லைங்கிறாரு. அவருக்கு என்ன செய்ய, நாளைக்கு
நல்லா அக்குள்ள வச்சு தேய்ச்சிட்டு வந்த ரொட்டி இருக்குது, இந்தாங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிடுவியா? அப்போ நீ சாப்பிட மாட்டாத ஒரு 60 பேர் ரசூல்லா சாப்பிடுவாங்களா? அப்போ அப்படி தான் கொண்டு வருவாங்களா? ரசூல்லாவுக்கு உணவை கொண்டு வர சொன்னால் எவ்வளோ பாதுகாப்பாக ஒரு துணியில் ஏதோ ஒன்றில் ஒரு துணியில் சுற்றிக்கிட்டு இப்படி அக்குள்ள வச்சுருப்பாங்க. அக்குள்ள வைக்கிறது எதுக்காக வைக்கிறாங்கன்னா, அக்குள் வந்து கவனத்தை ஈர்க்காது. கையில் தான் பார்ப்போம், கையில் ஒன்றும் இல்லாமல் தான் இவர் முகமதை பார்க்க போகிறாரு அப்படின்னு விட்டுருவாங்க, உணவு கிடைச்சி போயிடும். அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் தான் அது வருதே தவிர, இவர் சொல்லக்கூடிய அளவில் என்ன சார் அக்குள்ள வச்சுட்டு போனாங்க, வேர்வையெல்லாம் வரைஞ்சி அந்த நாத்த உணவை தின்றார்கள்ங்கிற மாதிரி ரசூல்லா ஒரு அருவருப்பாக ஒரு இந்த மாதிரி உணவையெல்லாம் ஒருத்தர் சாப்பிடுறது, அதுக்கு பட்னியாக கிடந்துட்டு போகிறான்றான் யாராக இருந்தாலும். இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இதுக்கு சாப்பிடாம இருந்துட்டு போகிறேன், இது வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் அக்குள்ள வச்சு தேய்ச்சி கொண்டு வந்தார், மறைச்சி. அது எப்படி வர்ணிக்கிறாரு? அந்த துணி சட்டையெல்லாம் போட மாட்டார்னு சொல்வதன் மூலமாக வெறும் ரொட்டியை வச்சார்னு வர்றார். சட்டை போட மாட்டாருங்கிறது அது ஆதி காலத்தில் அடிமையாக இருக்கும்போது சட்டை போடாமல் இருந்தார். அப்புறம் தான் அபூபக்கர் விடுதலை செஞ்சுட்டாரு. விடுதலை செஞ்ச பிறகு தான் சுதந்திரமாக நடமாடுறாரு. எல்லாரையும் போல தான் அவர் இருந்திருக்கார். அப்போ இவர் என்ன செய்கிறாரு? சட்டையெல்லாம் போட மாட்டார். அப்போ அக்குள்ள கொண்டு வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அதை ஒன்று ஒரு அருவருப்பாக அதை சொல்லி அந்த அருவருப்பை ரசூல்லா திண்டாங்கன்னு அதை கொண்டு இதெல்லாம் ஒரு பயானா? இதுதான் ஒரு போதனையா? இதில் ஒரு விஷயத்தை நீ நானும் எப்படி புரியணுமோ அந்த மாதிரி பொதுவான புத்தியில் புரியக்கூடாதா? இது ஒரு விஷயமாச்சா? அதனால் அக்குள்ள மறைத்தல் என்பது இவர் சொல்லக்கூடிய அர்த்தத்தில் இது வரல. சரி, அக்குள்ள வைக்கிற அளவுக்குன்னு அதனுடைய குறைவை காட்டுவதற்குரிய வார்த்தை அக்குள்ங்கிற அர்த்தம் இல்லைன்னு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பல அறிஞர்கள். சரி, நேரடியான அர்த்தமே கொடுத்தாலும் நேரடியான அர்த்தத்தை நம்ம எப்படி புரியணும்? பொதுவாக புரிந்து கொள்றதுக்குன்னு ஒரு புத்தி இருக்கா இல்லையா? அந்த ஒரு புத்தியில் தான் புரியணும். பொதுவாக உணவுப் பொருள் என்பதை ஒரு அக்குள்ள வைத்து அது துணிமணிலாம் இல்லாமல் சட்டையெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக அக்குள்ள வச்சு கொண்டு வருவாங்களா யாராச்சும்? அப்படி கொண்டு வந்தால் அதை யாராச்சும் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அப்போ நம்ம சாப்பிட்ற அது மாதிரி தானே அர்த்தம் விளங்கினதை. அக்குள்ளே வந்தாங்கன்னா ஒரு துணியில் சுற்றி ஒரு அக்கடில் போட்டு துணி ஒரு சட்டையை போட்டிருப்பாரு, மறைஞ்சிடும், அவன் கையில் பார்ப்பான் ஒன்றுமே இருக்காது. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அது துணியை சுற்றி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு துணியில் சுற்றி ஏதோ ஒன்றில் சுற்றி கொண்டு வந்தாங்கங்கிறது தான் கொண்டு வருவாங்க. பொதுவாக உணவை எந்த உணவையும் டைரெக்டாக கொண்டு வர மாட்டாங்க இல்லைங்க. அது ஏதாவது ஒரு பொருளை வச்சு தானே கொண்டு வருவாங்க. அந்த ஒரு ரொட்டியை இப்படி ஒரு கடையில் வாங்கிட்டு வச்சோன்னா கூட ரொட்டியை கையில் வாங்கிட்டு வருவோம், இதெல்லாம் சுற்றி தானே வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி ஒரு ரொட்டியை ரசூல்லா ஹிஜ்ரத் பண்ணும்போது கூட அஸ்மா அவங்களுடைய துணியில் அந்த ரொட்டியை கட்டி தானே கொடுப்பாங்க, துணியெல்லாம் கட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரொட்டியை கட்டுற ஒரு துணியில் கட்டி தான் கொண்டு வந்திருப்பார். அதைத்தான் அக்குள்ள வச்சுருப்பார். அந்த அக்குள்ள டைரெக்டாக அக்குள்ள வச்சுருக்க மாட்டார், அது வைக்க மாட்டாங்க உணவுப் பொருள். அது சட்டை கட்டையெல்லாம் போட்டிருப்பார், அதுக்குள்ளே அது இருக்கும். அதே நேரத்தில் வெளியே இருந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, அக்குள்ள வச்சுக்கிறது தெரியாது. அதனால ரகசியமாக மறைச்சி வச்சிடலாம். அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் அது கொடுக்கணுமே தவிர இவர் சொல்லக்கூடிய அர்த்தம் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை சொல்கிறோம்னு சொன்னால், இப்படி ஒரு சம்பவம் இருந்துச்சு ரசூலுல்லாஹ் வரலாறுல இந்த ஒரு ஹதீஸில் வருது, இது சாத்தியம் இருக்குதா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? சிந்திச்சு பார்த்து இதனுடைய வரலாறுலாம் தேடி எடுத்துக்கொண்டு அது ஒரு வாய்ப்பு இருந்தால் தான் அந்த சம்பவத்தை சொல்லணும். இவர் சொல்லக்கூடிய கருத்துப்படி இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாவும் பிலாலும் 30 நாட்கள் ஒரு இடத்தில் அடைபட்டிருக்கிறாங்க. அந்த ஹதீஸை வாசகம் என்ன வருது? எனக்கும் பிலாலுக்கும் 30 நாட்கள் கடந்தது சாப்பாடு இல்லாமங்கிறாங்க. அப்போ பிலாலும் ரசூலுல்லாவும் மட்டும் 30 நாள் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னு வருது. ரசூலுல்லாவும் பிலாலும் 30 நாள் எங்கே ஏன் இருக்கிறாங்க? 30 நாள் அவரோட தனிமையில் இருக்க வேண்டிய ஒன்று மக்காவில் இருந்தாங்க, மக்காவில் வீடு வாசல்லாம் இருக்கிறது. இன்னொன்று அந்த ஷோபே அபி தாலிபுன்னு ஒரு கணவாயில் ஒதுக்கி வச்சுருந்தாங்க இல்லை, ஒரு கணவாயில் கொண்டு என்ன செஞ்சாங்கன்னா தனியாக ரசூலுல்லாவை கொண்டே ஒதுக்கிட்டாங்க. ரசூலுல்லா மட்டும் இல்லை, அது பனு ஹாஷிம் பனு முத்தலிப் அந்த குடும்பத்தாரை மட்டும் தான் ஒதுக்குனாங்க. அதில் பிலால் வரமாட்டார். பிலால் கூட இருந்ததாக வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், எனக்கும் பிலாலுக்கும் சாப்பாடு கிடைக்கல, மீதி உள்ள ஆளுகளுக்கெல்லாம். அதனால் இது பனு ஹாஷிம் பனு முத்தலிபை முற்றுகையிட்டு வச்சுருந்தாங்க, மக்கா விட்டு வெளியே போயிருங்க, இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை செஞ்சுருந்தாங்கன்னு வருது. அப்போ இந்த விஷயம் இது அந்த முற்றுகை சம்பந்தமாக எடுத்துக்கிற முடியலை. ஏன்னா முற்றுகையில் இவர் வேலை இல்லை, இவரை பிலால் விட மாட்டாங்க. அந்த முற்றுகையில் இருந்த ஆளுக்கெல்லாம் யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தார் தான். பனு ஹாஷிம் பனு முத்தலிபு குடும்பத்தில் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்களோ அவர்கள், இஸ்லாத்தை ஏற்காதவர்களே அவங்களோட வச்சுக்கிட்டாங்க. அந்த பனு ஹாஷிம் பனு முத்தலிபு கோத்திரத்தில் அபு தாலிப்லாம் இறந்த பிறகு அந்த பலவீனப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, அப்போ பனு ஹாஷிம் பனு முத்தலிபு அந்த வம்சத்தை மட்டும் ஒரு அபு தாலிபு கணவாயின்னு ஒரு கணவாய் இருக்கிறது, இது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு வாக்கில் நடக்கிறது. அதில் கொண்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒதுக்கி வச்சுட்டு ஊரில் உள்ளவங்க யாரும் இவங்கள பார்க்க வரக்கூடாது, இவங்க அவங்கள பார்க்க வரக்கூடாதுன்னு தனிமையில் ஆக்கி வச்சுருந்தாங்க. அப்போ சாப்பாடுலாம் இல்லாமல் எழுதலைகள்லாம் சாப்பிட்டார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரம்லாம் இருக்கிறது. அது ஒரு டீமே அங்கே இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் மட்டும் கிடையாது.
இந்த செய்தியில் என்ன வருதுன்னு கேட்டால் எனக்கும் பிலாலுக்கும் சாப்பாடு இல்லாமல் நாங்கள் இருந்தோம். பிலாலும் ரசூல்லாவும் மட்டும் 30 நாள் தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் எது? அப்படி ஒரு வரலாறு இருந்துச்சு ரசூல்லா ஒன்று அபு தாலிபுடைய கணவாய் தான் இருக்கிறது. இந்த அபு தாலிபு கணவாயில் வந்து பிலால் இருக்கவே இல்லை, கூட அவர் இருந்திருக்கான்னு வருது. 30 நாளைக்கு எனக்கு பிலாலுக்கும் சாப்பாடு கிடைக்கலன்னு. அப்போ பிலாலை வந்து முற்றுகையில் சேர்க்க மாட்டாங்க. அவர் அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர், பனு ஹாஷிம் கோத்திரத்தில் வரமாட்டார். அப்போ அந்த சம்பவமாக எடுத்துக்கிற முடியலை. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அப்படின்னா ஊரை விட்டு தப்பிச்சு போயிருப்பாங்களே, அப்போ நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது தப்பிச்சு போனதுக்கு 2 சம்பவம் தான் இருக்குது. ஒரு சம்பவம் ஹிஜ்ரத்து, நம்ம மதீனாவுக்கு போன ஹிஜ்ரத்து. அதில் வந்து பிலாலோட அபூபக்கர் தான் போனார், இவர் வரல. அது 30 நாளைக்கு உள்ள பயணம் கிடையாது அது. அப்போ இது அந்த இதையும் குறிக்காது. அப்போ தாயிஃபுக்கு போனாங்கங்கிறாங்களா, அதான் இருக்குமோ? தாயிஃபுக்கு போன செய்தி வந்து பலவீனமான செய்தி இருந்தாலும், அந்த பலவீனமான செய்தியில் கூட தாயிஃபுக்கு போனது ஸைத் இப்னு ஹாரிஸாவை தான் கூட்டிகிட்டு போனாங்கன்னு வருது. அதில் பிலால் இல்லை. அந்த செய்தி பிரகாரம் கூட ரசூலுல்லாவும் பிலாலுமாக இருந்த ஒரு சந்தர்ப்பங்களை வரலாறுல கிடைக்கவே இல்லை. ஆனால் இது திருமதி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ மானா ஹாதல் ஹதீஸி, இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஹீன ஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிபன் மின் மக்கத்தை, மக்காவிலிருந்து மாஹு பிலாலுன், பிலாலை அழைத்து கொண்டு தப்பித்து ஓடினார்களே அதை குறிக்கிறது. அப்படிங்கிற எப்போ தப்பிச்சு ஓடினாங்க? ஒரு கத்தாவும் ஹஜ்ரத் பண்ணி போயிருக்கிறாங்க தப்பிச்சு போனதுங்கிறது, அது அபூபக்கரோட தான். இன்னொன்று பிலால் தாயிஃபுக்கு போனால் சொல்கிறாங்க, அது பலவீனமான செய்தி. அந்த பலவீனமான செய்திலையும் ஸைத் இப்னு ஹாரிஸா, அந்த வளர்ப்பு மகன்பாங்கல்ல, அவரை தான் கூட்டிகிட்டு போனாங்களே தவிர அதுலேயும் பிலாலி இல்லை. அப்போ ரசூலுல்லாவும் பிலாலுமாக இருந்த சந்தர்ப்பமே வரலாற்றில் இல்லையே, 30 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவமே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தில் சந்தேகம் கிளப்புறாங்க. 2 விஷயம் தான் இதுக்கு சொல்ல முடியும். இது வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்கல்ல, அப்போ ரகசியமாக சாப்பாடு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு சொல்கிறாங்க. ஆனால் அதை இந்த அதிசய வாசகம் மறுத்துறது. எப்படி மறுது? எனக்கும் பிலாலுக்கும் சாப்பாடு கிடைக்கலங்கும் போது அவர் முற்றுகையிடப்பட்ட ஒரு ஆளை வர்றாரு, ஆனால் அவர் முற்றுகையிட மாட்டாங்க. ஏன்? அவர் பனு ஹாஷிம் கிடையாது. பனு ஹாஷிமை தான் முற்றுகையிடணுன்ற ஒரு கொள்கையில் நிலைப்பாட்டில் இருந்ததுனால எனக்கும் பிலாலுக்கும் சாப்பாடு கிடைக்கலன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? இவங்களுக்கு மட்டுமா கிடைக்கல, கூட 50 பேருக்கு தான் கிடைக்கல. அந்த முற்றுகையில் ஆளாக்கப்பட்டிருந்தாங்களே அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்காம தான் இருந்தாங்க. அப்போ எனக்கும் பிலாலுக்கும் சாப்பாடு கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு இல்லையே வரலாற்றில் அப்படி ஒரு சம்பவமே இல்லை. ஆனால் அந்த வாசகம் வந்து பிலாலும் பிலாலும் ரசூலுல்லாவும் 30 நாள் எங்கே இருந்தாங்க, எப்போ அடைக்கப்பட்டிருந்தாங்க, சாப்பாடு கிடைக்காம இப்போ இருந்தாங்க. ஊருக்குள்ளே வீடு வசதி பங்களா வசதியாக இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. ஹிஜ்ரத்து பண்ணி போகும்போது சாப்பாடு கிடைக்கல, அது அபூபக்கரோட போனாங்க. வேறு எங்கே போனாங்க? 2 பேரும் சேர்ந்து எங்கே போனாங்க? 2 பேர் ஒன்றாக்குவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கவே இல்லை. அதனால் இந்த செய்தியில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய அறிஞர்கள் வந்து இது வரலாற்றில் ஒரு பிழை, இது தப்பான செய்தியாக இருக்கிறது, கருத்தில் சனதில் கரெக்டாக இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமை இருக்கலை. ரசூலுல்லாவுக்கும் பிலாலுக்கும் சாப்பாடு கிடைக்காம, அதாவது இது எப்போ இது சரியாக வரும்னு கேட்டால், ரசூலுல்லாவையும் பிலாலையும் ஒரு இடத்துல அவங்க அடைச்சி போட்டிருக்கணும். 30 நாளைக்கு சாப்பாடு கிடைக்காம இருந்திருக்கணும். பிலால் மட்டும் அதை தப்பிச்சு போய் சாப்பாடை கொண்டுட்டு வந்திருக்கணும். அப்படியான ஒரு நிகழ்வு நடந்தால்தான் இந்த ஹதீஸ் வந்து சரியாக முடியும். அப்படி ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் எந்த வரலாற்று நூல்கள்லையும் இப்படி ஒரு சம்பவம் கிடையாது. ரசூலுல்லாஹ் மக்காவில் தப்பிச்சே போனது கிடையாது. 2 சந்தர்ப்பம் தான். ஒன்று தாயிஃபுக்கு போனது, அது பலவீனமான செய்தி, இப்போ திரும்பி வந்துடுறாங்க, அடித்து வரட்டிட்டாங்கன்னு வர்றாங்க, அதில் இவர் இல்லை, சரியா? இன்னொன்று அபூபக்கரோட சேர்ந்து ஹிஜ்ரத்து போனது. அப்போ பிலாலும் அவங்களும் சேர்ந்து ஒன்றாக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை, தப்பிச்சு போடக்கூடிய நிலைமை என்று ஒன்று வரலாற்றில் நடக்கவே இல்லையே. இது ஒன்று தான் இருக்கிறது. எந்த வரலாற்று ஆசிரியர்களும் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லாதனால இந்த சம்பவமே ஒரு சந்தேகத்துக்குரிய சம்பவம். பிலால் சாப்பாடு கொண்டு வரக்கூடியதுங்கிற ஒரு நிலைமையில் ஒரு வரலாற்றில் நிகழ்வு இருக்கவே இல்லை, அது தேவையும் இல்லை. மதீனாவில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. அவங்களுக்கு கொண்டாந்து தருவதற்கு அபூபக்கர்லேருந்து நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. இவர் கொண்டாந்து மறைச்சிட்டு தர வேண்டியதே இல்லை மக்காவில். அதுவும் வசதியாக தான் இருந்தாங்க மக்காவில் இருக்கும்போது. அதிகமாக அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காத ஒரு நிலைன்னா முற்றுகையிடப்பட்டிருக்கும் போது மட்டும்தான் வாய்ப்பு இருந்துச்சு. அந்த முற்றுகையிடப்பட்டிருக்கும் போது கூட அதில் வந்து அவங்க பிலால் அதில் இருக்கவில்லை. எனக்கும் பிலாலுக்கும் சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்கிற வாசகம் அந்த சம்பவத்துக்கு உள்ளதாக எடுத்துக்கொள்ள முடியலை. அது மாதிரி முற்றுகையில் வந்து ரசூலுல்லாஹ் மட்டும் இருக்கல, ஏராளமான பேருக்கு பனு ஹாஷிம்லாம் இருந்தாங்க. அவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? எனக்கும் பிலாலுக்கும் எங்கள் மக்களுக்கும் கிடைக்கலன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை, எனக்கும் பிலாலுக்கும் சாப்பாடு கிடைக்கலன்னு சொன்னால் அந்த 2 பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்கன்னு வழங்குது. இந்த 2 பேர் மாத்திரம் முற்றுகையிடப்பட்டு இருந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ரசூலுல்லாஹ்வோட வரலாற்றில் நிகழவே இல்லை. அதுக்கு எந்த ஒரு 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 ஆத்தன்டிக்கான ஒரு செய்தியுமே இல்லைங்கிறதுனால இது செய்தி சந்தேகத்துக்குரியது. வரலாற்றில் இது வந்து எந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர்களும் இது இப்படி ஒரு ரசூலுல்லாஹ் வாழ்க்கை நடந்ததாக குறிப்பிடவே இல்லை.
அதனால இது வந்து தவறான ஒரு செய்தி மாதிரி தான் அதை கருதுறாங்கன்னு சொன்னோம். அப்படியே நீங்கள் சரின்னு கருதுவதாக இருந்தாலும் அது எதுக்கு ஒரு கேவலமாக சொல்கிறீங்கிறான். அது கேவலப்பட்ட முறையில் என்ன செய்றீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயமா சொல்கிற விஷயத்தை பார்க்குறோம்.